இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். தமிழ் சோலையில் ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் நலம் தரும் யோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மனதை யோக சக்தி எவ்வாறு ஆட்கொள்கிறது? ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் 2ஆம் முறையாக அமெரிக்கா சென்றார். அங்கு வேதாந்த பிரச்சார பணிகளுக்கிடையில் அவர் அவ்வப்போது அமைதியான இடங்களுக்கு சென்று உலாவுவது வழக்கம். ஒரு நாள் அவர் ஹோலிஸ்டர் என்ற அமெரிக்க நண்பருடன் சென்று கொண்டிருந்தார். தூரத்தில் பரந்த வெளியில் ஒரு சிறிய வண்ண கொடி காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தார் சுவாமிஜி. அங்கு ஒரு விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருப்பதை பார்த்த சுவாமிஜி தம்மாலும் ஒரு முறையாவது பந்தை சரியாக வீசி குழியில் தள்ளிவிட முடியும் என்று சபதம் போட்டு சுவாமிஜி புன்னகை தவள நண்பர்களின் முன்னிலையில் பந்தை எடுத்து குழிக்கு மேல் அசைந்து கொண்டிருந்த கொடியை உற்று பார்த்து துல்லியமாக பந்தை வீசினார். என்ன ஆச்சரியம்! பந்து சரியாக குழியில் போய் விழுந்தது. உடன் இருந்த அமெரிக்க நண்பர் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். அவர்கள் ஒருவர் சுவாமிஜியிடம், நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய யோக சக்தி பயன்பட்டதா என்று வினவினர். நான் அற்பமான விஷயங்களுக்கு என் யோக சக்தியை பயன்படுத்துவதில்லை. நான் என்ன செய்தேன் என்பதை 2 வாக்கியங்களில் சொல்கிறேன். முதலில் குழியில் இருக்கும் தூரத்தை பார்வையால் அளந்து கொண்டேன். என் கை வலிமையை எனக்கு தெரியும். 2வது, போட்டியில் வென்றால் பந்தயம் பண கிடைக்கும் என்று என் மனதிற்கு கூறினேன். அவ்வளவுதான் என்றார் சுவாமிஜி. ஆக வெற்றிக்கான எண்ணத்தை மனதில் பதிவு பண்ணினால் போதும், யோக சக்தி அந்த நிலையை உருவாக்கிவிடும். வாழ்க்கைனாலே போராட்டங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை. போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சிலருக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், சிலருக்கு வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். எது எப்படி பார்த்தாலும் வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்போம். குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆக இந்த யோக சக்தி ஆகப்பட்டது எல்லாம் நமக்கு சுலபமாக்கி கொடுக்கின்றது. நீங்கள் இப்போ கடுமையாக உழைத்தும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். அதே யோக சக்தி பெற்ற பிறகு நீங்கள் அதே நிலையில் நீங்கள் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த சூழ்நிலைகளை உருவாக்கும். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் நம்ம பெறத்துக்கான வாய்ப்பை நமக்கு வேண்டும் என்றால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டும், நம்ம நினைப்பது போல் வாழ வேண்டும் என்றால் தியானம் தான். தியானத்தை முறையாக செய்து வந்தாலே அனைத்துமே பெற முடியும். தியானத்தை முறையாக செய்ய வேண்டும். எண்ணத்தை வலுவாக்கி கொள்ள வேண்டும். வெற்றிக்கான எண்ணத்தை, சிந்தனையை, எது நம்ம வெற்றி அடையணுங்க அது அந்த எண்ணத்தை எப்பவுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். போதும், யோக சக்தி அந்த நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதற்கான வழியை ஏற்படுத்தும். அதுவாக ஆள் மனதில் அந்த பதிவுகளை ஏற்படும்படி செய்து அதற்கான நிலை உருவாக்கும். ஏன்னா யோக சக்தி அப்படிப்பட்ட அற்புதமானது. ஆக எந்த துறை நான் சொன்னதை விட இப்ப கல்வியில் படிக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய பேர் இப்ப யோக சக்தியின் மூலமாக கல்வியில எப்படி சிறப்படைவது என்ற ஒரு முறைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக யோக சக்தி எல்லா வகையிலுமே வெற்றி தரணும். கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும். நலம் தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம்.
கற்றவனுக்கு அழகு அடக்கம், முயற்சியை ஊக்குவது, தன்னம்பிக்கை, நல்முறையில் வாழ ஒழுகுவது, ஒழுக்கம், வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவது, ஞான ஒளி, எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவது, ஆத்ம சக்தி, அழகுக்கு, முருகன், சொல்லுக்கு, அகத்தியன், வில்லுக்கு, விஜயன், மனதுக்கு, வலிமை, நல்வாழ்வுக்கு. ராஜ யோகம். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, இறைவா. ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி திருமதி பேமலா சரவணன் 0431 903 798 0431 903 798. தமிழ்ச்சோலை ஆதரவாளர்களின் ஒன்று ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி. சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. 27 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் குருஜி அவர்கள் பேச்சு முறைகளை மிக சுலபமான வழியில் எப்படி சாதாரண மக்களுங்க பயந்து படுத்தலாம் என்று மக்களுக்கு வழங்கி வருகிறார். ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் தமிழ்ச்சோலையில் இதுவரை நீங்கள் கேட்டது நலம் தரும் யோகம். நிகழ்ச்சியாக்கம் பேமலா சரவணன்.